அதாவது நான் பைத்தியமா இல்லை என் தலைவன் பைத்தியமா போட்டிலாம் வேண்டாம். அப்படிலாம் போட்டி வேண்டாம். நாங்க சொல்றோம் அது உங்க 2 பேருக்குள்ள தனிப்பட்ட முறையில் உங்க கட்சிக்குள்ள உள்ள போட்டி. நாங்க அதில் தலையிடவே மாட்டோம். காம்படிஷன் எப்படி ஊரு வந்து என்ன பேசுதுன்னா, அண்ணா சீரியஸ் அண்ணா 2 பேருக்கு போட்டின்னு நீங்க சொல்றீங்க. ஒன்னு விஜய் பைத்தியமா இல்ல நந்தகுமார் பைத்தியமா 2 பேருக்கு தான் போட்டி. இல்ல ஊர் சொல்றது என்னன்னா த்ரிஷாவுக்கா இல்ல சங்கீதாவுக்கா இவங்க 2 பேத்துக்குள்ளார தான் போட்டி அப்படின்னு ஊர் சொல்லிட்டு இருக்கு. அவர் தாங்க அவர் போட்டியை கன்ஃபார்ம் பண்ணிட்டார்லங்க. யாரு ஜெயிக்கணும்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார்ல. அது பேசுவோம். அந்த அளவுக்கு உள்ள புகுந்து நம்ம பேச மாட்டோம். அது அவரோட பர்சனல், அதை விட்டுருங்க. ஆனா நேத்து மேடையில பேசின விஷயத்துக்கு நம்ம பேசணும். அது அப்புறமாட்டி பேசுவோம். முதல்ல தேர்தல் அறிக்கையில யார் பைத்தியம்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். தேர்தல் அறிக்கை தான் தாய் மாமனா இருந்து நகை கொடுக்குறோம்ல. நீங்க மாமா அப்பா பார்க்கலாம். முதல்ல அண்ணனை வருவோம், அப்புறம் மாமாக்கு அப்புறமாட்டி போவோம். எதுக்கு மாமா அதெல்லாம் அப்புறமாட்டி போவோம். இந்த டார்க்குக்கு என்ன பண்றது? டார்க் ஹியூமருக்கு அதுனா வாபஸ் வாங்கிக்கிறோம். அவர் தெரியாம சொல்லிட்டார், வாபஸ் வாங்கிக்கிறேன். பாருங்க மக்களே, முதல்ல தலைவர் வந்து ஒரு தேர்தல் அறிக்கையை அவர் ஊரா போய் தேர்தல் அறிக்கை வர்றாரு. ஒரு தேர்தல் அறிக்கையை வாபஸ் வாங்குற கட்சியை இல்ல, அதாவது நம்ம செய்யலனா வாபஸ் வாங்கலாம். பேச்சிலேயே வாபஸ் வாங்குறீங்க இல்லையா? சொல்லிப்புட்டு அது செய்யாம இருக்கிறது மத்த கட்சிக்காரனுங்க. சொன்னது தப்பு அப்படின்னு தெரிஞ்சோனுமே அதை வாபஸ் வாங்குறதா நம்ம. பரவாயில்ல, புரியுதுங்களா? இந்த நாலேஜாவது மத்த கட்சிக்காரன்ட்ட இருக்கா? நாலேஜே இல்லாதவனு தான் மத்த கட்சிக்காரனுங்க. நமக்காவது நாலேஜ் இருக்குல்ல. நாலேஜ்? எந்த நாலேஜ்?